மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலே 13/6/2021 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஜி திருச்சபை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இம்மட்டுமாக பாடல் துதி ஆராதனை வேலை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக பார்க்கிற நீங்கள் யாவரும் ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் இந்த செய்தியை கேளுங்கள். முடிவிலே மாபெரும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் இந்த செய்தியில் இருக்கும். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாத்துங்க. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரத்து வரும். அப்போ அவருக்கு நேரிடும் காரியங்கள் படி அந்த வசந்த பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரத்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. இதை நமக்கு உரியதாய் மாற்றிவிட்டால் அன்பானவர்களே, நாம் படுதோல்வி அடைகிறவர்களாய் மாறி போவோம். எந்த ஒரு பழி வாங்குதலாகவும் இருக்கட்டும், எந்த ஒரு பதிலளித்தலாகவும் இருக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை ஸ்தலம், எதிர்காலம், சமுதாய வாழ்க்கை, இப்படி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 7:10 படிங்க. உபாகமம் 7:10. உபாகமம் 7:10. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். 7:10 உபாகமம் 7:10 தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் சொல்லப்படுது. அங்க என்ன படிச்சோம்? பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியதுன்றார். இங்க தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் சொல்லப்படுது. அன்பானவர்களே, தேவனுக்கு டார்கெட் எல்லாம் மனுஷன் கிடையாது. மனுஷனுக்கு பின்னாலே மறைந்திருக்கிற பிசாசு. அந்த பிசாசைத்தான் தேவன் பழி வாங்குகிறார். அந்த பிசாசுக்கு தான் பதிலளிக்கிறார், மனிதனுக்கல்ல. மனிதனை பழி வாங்கவில்லை, மனிதனுக்கு பதிலளிக்கவில்லை, மனிதனை பகைக்கவில்லை, மனிதனை தேவன் நியாயம் தீர்க்கவில்லை.
புரியுமா உங்களுக்கு? சொல்லு. எந்த மனுஷனுமே நம்மளுக்கு எதிரி கிடையாது. அதாம்மா, பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்குரியது. அப்போ தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யேகமாய் பதிலளித்தும் சொல்லப்பட்டது. பகஞ்சனாகி அந்த பிசாசுக்கு பிரத்யேகமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பழி வாங்குதல், அந்த பழி வாங்குற அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வைத்து, அந்த பழி வாங்குகிற அந்த தேவன் நம்மை போன்றவர் அல்ல. அவர் ஜீவ தேவன். தேவன்னா என்ன? தேவன்னா என்ன? ஜீவன். யோவான் 5:24, என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். இந்த ஜீவனுள்ள அந்த தேவன் பழி வாங்கும்போது தன் ஜீவனையே கொடுக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி எவ்வளவாய் உலகத்தின் அதிபதி பிசாசை பழி வாங்கினார். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எப்படி பழி வாங்கினாரு? இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு சிலுவையில பழி வாங்கினாரு, நியாயம் தீர்த்தாரு, பதில் அளித்தாரு. அது என்ன பண்ணார்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்து தான் பிசாசை பழி வாங்கினார். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அழிந்தே போனான்னு சொல்லப்படுது. இங்க சொல்லப்படுது உபாகம் 7, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் சொல்லப்படுது. அப்ப தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமா பதில் அளிக்கிறாரு. பிரத்யட்சம் என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? பைபிள், இங்கிலீஷ் பைபிள் எடுக்கலையா? அது எங்க பாரு. பிரத்யட்சமானாக்கா உடனே பதில் அளிக்கிறார் பகைக்கிறவனுக்கு. அது என்னன்னாக்கா, அந்த பகைக்கிற அந்த பிசாசு ஆனாலும் சரி, 2 கால் பிசாசு மனுஷனானாலும் சரி, அது யாரானாலும் சரி, பிரத்யட்சமா தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜீவ சரீரத்தை கொடுக்கிறார், பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவன். பகைக்கிற அந்த பாதாள ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்தை மத்தியஸ்தமாய் கொடுத்துதான் என்ன பண்ணார்? பழி வாங்குதலும் பதில் அளித்தலும் செய்கிறார். உடனே பிசாசானவனுடைய கிரியைகள் அழிந்தே போகிறது. தேவன் பழி வாங்குகிற விதமே வேறு, நாம் பழி வாங்குகிற விதமே வேறு. நாம் எப்படி பழி வாங்க வேண்டுமானால், தேவன் எப்படி பழி வாங்குகிறாரோ அதே ஸ்டைல், அதே மாடலில் நம்மளும் பழி வாங்கினால், பிசாசை பழி வாங்கின நம்முடைய வாழ்க்கையில பிசாசை கிரி அழிந்து போயிடுவான். தேவன் பழி வாங்குகிற அந்த விதத்தை நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தம்மை பகைக்கிறவர்களுக்கு தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல பாரு, புரியுற மாதிரி. எஸ்தர் புஸ்தகத்துல ஆகாகியன் ஆகிய அந்த ஹாமான் என்கிற யூதர்களின் சத்ரு யூத குலத்தையே சங்காரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராஜா கிட்ட போய் கையெழுத்து போட்டு சட்டத்தெல்லாம் போட்டு தீவிரமா 127 நாடுகளுக்கு சட்டம் பறக்குது கோவேறு கழுதில. இப்போ தம்மை பகைக்கிறவர்களுக்கு யூதருடைய சத்ரு, யூதர்னாக தேவனுடைய ஜனங்கள், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் ஜனங்கள், ஒருத்தர் விடாதபடி 127 நாடுகள் அத்தனை யூதர்களையும் சங்காரம் பண்ணுமா. பகைக்கிறானா இல்லையா? ஆகாகியனாகிய ஹாமான் யூதர்களை பகைக்கிறான். அப்போ இந்த சிறியரில் எதை செய்தாலும் அதை யாருக்கு செய்யறோம்? அவருக்கே செய்யறோமா. அப்போ யூத குலத்துக்கு விரோதமாக ஒருத்தன் ஏம்புறானாக்கா தேவனுக்கு விரோதமாகவே ஏம்புறான், தேவனுக்கு விரோதமாகவே பகைக்கிறான். அப்போ தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார் சொல்லப்படுது. அந்த தேவனுடைய அந்த பழி வாங்குகிற அந்த செயலை நன்றாய் அறிந்து வைத்துள்ள ஒரு யூத பெண் அங்கிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவா. தேவன் பழி வாங்குகிற அந்த கலையை, பதில் அளிக்கிற அந்த ஒரு கலையை கற்றறிந்த ஒரு யூத பெண்
அந்த ஆகாசுவர் ராஜ்யத்திலே அவளுக்கு மனைவியாக இருந்ததை நாம் வேதத்தில் பார்த்ததெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் போய் எஸ்ஆர் புஸ்தகம் முழுதும் வாசிங்க. அப்போது அந்த ஆமான் ஆகாசுவர் ராஜா அந்த ஆமானுக்கு துணை போய் கையெழுத்தும் போட்டு சீல் போட்டு முத்திரை போட்டுட்டார். இப்போ யூதருடைய பகைஞர்கள், யூத கொலைபாதகர்கள், யூதர்களின் கொலைபாதகர்கள் தம்மை பகைக்கிற பிரத்யட்சமாய் பதிலளிக்கிற ஒரு யூத பெண்ணு அங்கே இருந்தால் பாருங்கள். அல்லேலூயா. அவள் பேர் எஸ்தர். அவள் எப்படி பழி வாங்கினால், எப்படி பதிலளித்தார் அந்த ஆமானுக்கும் அந்த ஆகாசுவேர் ராஜுக்கும் என்றால், தேவன் பழி வாங்குகிற அதே விதத்தின்படி, தேவன் பதிலளிக்கிற அதே விதத்தின்படி அந்த எஸ்தர் அந்த ஆகாசுவேர் ராஜா ஆமானையும் கூப்பிட்டு வைத்து விருந்திலே திராட்சரசத்தை பரிமாறினார். அதுதான் பழி வாங்குதல். அல்லேலூயா. செய்தல் இல்லையா? 2 முறை எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அந்த கிரிட்டிக்கலான நேரத்தில் இந்த எஸ்தர் ராஜாத்தி, ஒரு யூத பெண், யூத ஸ்திரீ, தாயும் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண், புத்தேகாயினால் பழக்கப்பட்ட அந்த எஸ்தர் ராஜாத்தி ஆகாசுவேர் ராஜா ஹாமானையும் விருந்து பரிமாறி அந்த விருந்து திராட்சரசத்தை கொடுத்தார். அதுதாங்க பழிவாங்குதல். அதுதான் தேவன் பழிவாங்க. அங்க பரலோகத்துல தம்மை பகைக்கிறவர்களுக்கு தேவன் பிரத்யட்சமாய் பலி அந்த பாகம் 7:10 தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து பாரு. அந்த தம்மை பகைக்கிற, தம்மைனா அந்த தம்முடைய ஜனங்களை, யூத ஜனங்களை பகைக்கிற அந்த ஆமானுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிக்கிறாரு. எப்படி பதிலளிச்சார் அந்த தேவன்? இந்த எஸ்தர் பிதாவாகி தேவன் இயேசுவை தந்து, இயேசுதான் திருவிருந்து. இந்த மலையிலே சகல ஜனங்கள் ஒரு விருந்தை ஆயுதம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அது கொள்மையான பதார்த்தம், தெளிந்த திராட்சரசம், ஊனும் நிலவுல திராட்சரசம் அதை பரிமாறுவார். சகல ஜனங்கள் விருந்தை ஏற்படுத்துவார் சொல்லப்படுகிறது. அதான் கொல்கத்தா மலை. அல்லேலூயா. அப்போ அந்த பதில் அளித்தல் பகைஞ்சனுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்தல் என்னன்னா கிறிஸ்துவை கொடுப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா. அன்பார்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு பகைஞ்சனாய் இருக்கிறான். அவன் வாழ்க்கையே அழிக்கணும்னு திட்டம் போடுறான். அவன் பரம பகைஞ்சன் பிசாசு. 2 கால் மனுஷன் அவன், 2 கால் பிசாசு. ஆதாமுக்குள்ள பிறந்தவன். அவனும் பிசாசோடு இணைஞ்சு உன்னை 2 பேரும் பகைக்க வராங்க. உள்ள பிசாசு, இவன் ஒரு மனுஷ பிசாசு. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு ஆமான் என்கிற அந்த மனிதனுக்கு, ஆகாசுவேர் ராஜா என்கிற அந்த ராஜாவுக்கு, ஜனாதிபதியை அவன் என்ன செய்யறான்? அந்த எஸ்தர்னாகா கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரசத்தை பரிமாறினான். ஒரு யூத பெண் திராட்சரசத்தை பரிமாறுகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு சொன்னார், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பரிமாறுகிறது நித்திய ஜீவன் உண்டு. இந்த அப்பம் என்னுடைய சரீரமாய், இந்த திராட்சரசம் என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அது என்ன ரத்தம்? தேவனுடைய ரத்தம். தேவன் ஜீவனுடையவன். ஜீவப்பம், ஜீவ ரத்தம். அதை பகைக்கிறவங்க பிரத்யட்சமாய் நீ கொடுக்கணும். லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டைரக்ட் பிசாசு, 2 கால் பிசாசு, அது யாரான மனிதனாகட்டும், பிசாசு ஆகட்டும், இயற்கையாகட்டும், மிருகங்கள் ஆகட்டும், மனிதர்கள் ஆகட்டும், 1000 பேர் ஆகட்டும், 10,000 பேர் ஆகட்டும், உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஒரு வியாதி ஆகட்டும், வியாதி ஒரு பிசாசு பகைக்கிறான் உன்னை. வியாதி என்கிற பிசாசு உன்னை பகைக்குது. கொரோனா கொள்ளை நோய், அது ஒரு ஸ்பிரிட்டான். சாகடிக்கிற ஒரு ஸ்பிரிட்டு தான் அந்த கொரோனா கொள்ளை நோய். கொள்ளை நோயிட சாத்தாண்டத்தில் வருதுன்னு சொல்றாங்க வேதத்தில். அப்போ சாத்தான் கொள்ளை நோய் என்கிற அது மூலமா உன்னை பகைச்சி உன்னை கொண்டு போட பார்க்கறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். எதெல்லாம் கெட்ட காரியமோ எல்லாமே பகஞ்சந்தான். ஒரு சாபம், ஒரு பாவம், ஒரு மரணம், ஒரு அக்கிரமம், ஒரு அநீதி, ஒரு சுய நீதி, எல்லாமே சத்ரு தான். உன்னை பகைக்கிறது தினந்தோறும். உன் மனைவியை பகைக்குது, உன் பிள்ளைங்களை பகைக்குது, உன் சொந்த பந்தத்தை பகைக்குது, உன் சபை விசுவாசிகளை பகைக்குது, உன் எதிர்காலத்தை பகைக்குது. இது பகைச்சிக்கிட்டே இருக்குது. அது திருடனாகிய பிசாசு. ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை பிசாசன் பகைஞ்ச தந்திரமா பகைச்சி அவன் என்ன பண்றான்? தேவனை விட்டு பிரிச்சு தன்னகத்தே கொண்டு வந்துட்டான். நன்மை தீ அறியத்தக்க கனியை புசிக்க வச்சுட்டான். அதான் பகை.
இந்த கனியை புசிக்கிறனாலே சாகவே சாவான். எவ்வளோ பெரிய பகஞ்சம் பாரு உலகத்தில் அது பிசாசு. அப்போது இந்த உபாகம் 7:10 திருப்பிப்படி தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும். நேரம் உட்காந்துபடி படி திருப்பா. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். அப்போ தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் என்ன பண்ணுவாரு? பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் சொல்லப்படுது. அதனால் அன்பானவர்களே, பிரத்யட்சமா பதிலளிக்கணும். நீங்க அல்லேலூயா. பிரத்யட்சமா பதிலளிக்கிறது என்ன பதில்? அவர் பேர் ஜீவன். அவர் நன்மை தீமை அறிவிக்கத்தக்க மனுஷன் கிடையாது, தேவன். தேவன் தனிப்புரல். இயேசு ஒரு தனி ஆவியான ஒரு தனிப்புரல். அவர் பேர் ஜீவன். ஜீவனுள்ள யுத்தம். ஜீவனுள்ளவன் எப்படி பழி வாங்குவான்னா ஜீவனை கொடுத்து தான் பழி வாங்குவான். அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க கறியை கொடுத்து பணி வாங்குவான். கட்சியில் இவனே அழிஞ்சு கொடுவான். அதுக்கு பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். நீ நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவனாக இருந்து நீ மனிதனுக்கோ பிசாசுக்கோ சாபத்துக்கோ பாவத்துக்கோ மரணத்துக்கோ தரித்திரத்துக்கு விரோதமாக நீ போராடினாக்கா நீ படுதோல்வி அடைவாய். ஏன்னா நீயே நன்மைத்தையும் அறியத்தக்கவன். உனக்குள்ளே பிசாசு ஜெயிக்க முடியாது. இன்னும் 2 கொண்டாடுவோம், நீயே அழிஞ்சு போய்விடுவாய். ஆனால் தேவன் எப்படி? அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. தேவன் ஜீவன். இயேசு நாளை வழியும் சத்தியமும் ஜீவனுமோ இருக்கிறேன். யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனா காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான வாழ்க்கை. அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அவர் ஜீவ சரீரமா இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அவர் வானத்தோட சகல அதிகாரமா அந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். காட் வேட் பாட்டில் அவர் அங்கே பதிலளிக்கிறார். பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் உலகம் முழுக்க பரிந்து பேசுறார். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனையே ஜீவனத்தையே கொடுக்குறாரு. தேவனுக்கு தனக்கு முழு உலக மத்தியஸ்தமாக கொடுக்கணும். பிசாசு அழிந்தே போவான். ஷாப் அழிந்தே போகணும். மரணம் தரித்திரம் போதாளம் சிதறடிக்கப்படும். அந்த காட் வேட் பார்ட், இந்த மேன் வேட் பார்ட்டில் ஒரு விசுவாசி, ஒரு இயேசு ஏற்று ஒரு ஞானஸ்தானம் பெற்றவன், திருவிருந்தில் பங்கெடுக்கிறவன் என்ன பண்ணணும்? பகஞ்சனாகிய சத்ரு மனிதர்கள் மூலமாக வரான், மிருகங்கள் மூலமாக வரான், வியாதி ரூபத்தில் வரான், சாப ரூபத்தில் மரண தரித்திரம் பாதாள ராஜ்ய அசுத்தாவி மூலமாக வரான். அவனுக்கு நீ பிரத்யட்சமாக பதில் அளிக்கணும். என்ன பதில்? இயேசுவே பதில். ஹல்லேலூயா. இயேசு சரீரம், இயேசு வானத்தோட சகல அதிகாரம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நீ கொடுத்தே தீர வேண்டும். பிசாசு அழிந்தே போவான். சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பிசாசுங்கிற அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். யோவான்ல பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரனா இயேசு வெளிப்பட்டார். அந்த இயேசு கொடுத்து தான் பிசாசு அபாலிஷ் பண்ண முடியும். இயேசு வானத்தோட சகல அதிகாரம். பிசாசுக்கு பிரத்யட்சமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு உன்னை நீ காட்டாதே. மாம்சமானது ஒன்று போதுவாது. அது அழிவு வழிதான். மாம்சம் சேர்ந்த மரணம். அப்போ கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் தேவனுக்கும் தனக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குதான் பிரத்யட்சமாய் பதிலளிப்பது. இதை தான் இந்த எசராஜாத்தை அங்கே செய்து யூத குலத்தையே காப்பாற்றி விட்டார் மரணத்துக்கு சங்காரத்துக்கு. ஆமான் என்றால் சங்காரம், அழிக்கிறவன், அழிம்பன், கொள்ளுகிறவன், யூதருடைய சத்ருவாகி ஆமான்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஆகாஷ்வர் ராஜா சட்டத்தை மாற்றி அவன் என்ன பண்ணுறான்? தப்பி வைக்கப்படுகிறான். எஸ்ஆர் ராஜாத்தி, உன் வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் கொடுப்பேன்னு சொல்லி அந்த எஸ்ஆர் ராஜாத்தியினுடைய விண்ணப்பத்தை திராட்சத்தை பரிமாறிட்டு அவர் சட்டத்தை மாத்தந்தமே அவன் தப்பி வைக்கப்படுறான். ஆமான் உறுதியாக இருக்கிறான். ஆமான் தப்பி வைக்கப்பட்டு, ஆனால் ஆமான் என்ன பண்ணுறான்? அவன் உறுதியை எந்த மனம் திரும்பல காணும். அவனுக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணம், பகைக்கிற சுபாவம் இருக்குது. பிசாசோடு கூட கை கோக்குறான். அவன் ஆகாகியன் வேலை கிடையாது. என்ன ஆனால் தெரியுமா? இங்கே விருந்தில் திராட்சம் பரிமாறில் பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் என்னுடையது. அதை மேன் வேட்பாட் காட் வேட்பாட் மேன் வேட்பாட்டில் ஒரு ராஜாத்தி செய்த உடனே
பகைஞ்சன் அழிந்து போனான், அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே மாண்டான் என்று வேத சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. அப்ப நம்ம எப்படி பழி வாங்கணும்? காட் வேட் ஃபார் தேவனை போல பழி வாங்கணும். அந்த தேவன் யாரு? ஜீவனை கொடுப்பார். பரலோகத்தில் வீட்டு இருப்பவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இறக்குவார். எப்படி நகைப்பார்? சும்மா நகைப்பார். குமாரனாகி இயேசுவை தந்துள்ளி, இயேசுன வெத்தி, இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தேவ நீதி உரித்தல்ல, தேவனுக்கு தனக்கு முழு உலக கொடுப்பாரு. உலகத்தின் அதிபதி பிசாசு அழிந்தே போவான். பிசாசுகிரி அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுகிரி அழிக்கும்படி நீ வெளிப்படல, இயேசு வெளிப்பட்ட. அந்த இயேசுவை கொடு, அந்த இயேசு வெத்தி, இயேசு ஜீவன். அவரு நன்மை தீமை அறியத்தக்கவர, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்றல், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ ஒளி. அது பரலோக ராஜ்யம். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பிரத்யட்சமா கொடுக்கும்போது நீ வெற்றி பெறுவாய். அழிந்தே போவான் சத்ரு. அப்போ தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்கள் அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் செய்யணும் பாருங்க. நிறைய பேர் தாமதியாமல் செய்வார், லேட் பண்ணுவாங்க. பகைக்கிற பிசா, ஒரு வியாதி வந்துட்டா, குடும்பத்தில் ஒரு சாபம் வந்துட்டா, ஒரு மரணம் வந்துட்டா, ஒரு தரித்திரம், ஒரு கொள்ளை நோய் வந்துட்டா, ஒரு எதிர்ப்பு கசப்பு வந்துட்டா, என்ன பண்ண? தாமதியாம கிறிஸ்து ஜீவனி பரிவு மத்தியசமா கொடுக்க மாட்டாங்க. சண்டை போட்டிருப்பாங்க. நீ செஞ்சு நான் செஞ்சு, நீ செஞ்சு தப்பு, நான் செஞ்சு ரைட்டு, இது ரைட்டு, வாக்குவாதம், போட்டி, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. பிசாசு ஜெயிக்கவே செய்வான், தோத்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. பிரத்யட்சமாய் உங்க குடும்பத்துக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைங்களுக்காக, யோத குலத்துக்காக அந்த எஸ்ஆர் ராஜாத்தி என்ன பண்றா? 2 பேர் விருந்திலே திராட்சரசத்தை பரிமாறுகிறார். மேஷா வரப்போறார். திராட்சரசம், அந்த இயேசு ரத்தத்தை கொடுக்குற பாருங்க. அல்லேலூயா. யோத பெண்ணுங்க விருந்திலே திராட்சரசம், பாவ நிவர்த்தி பொருள். அல்லேலூயா. சிமியோன் ஜோஷுவா, தேங்க்யூ. இந்த செய்தியை வாட்ச் பண்றாரு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அப்போ விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆமானுக்கு, ஆகாஷ் ராஜாவுக்கு. யூதர்களை காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா? 1 நாடா 2 நாடா? ஒரு எஸ்ஆர் ராஜாத்தி விண்ணப்பம் பண்ணினதினாலே முழு உலகத்தையும் கர்த்தர் 127 நாடுகளுக்கு யூத குலத்தையும் அவர் காப்பாற்றினார். அந்தோனி ராஜ் வாட்ச் பண்றார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போ தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்கள் அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். அல்லேலூயா. அப்ப எப்படி பகைக்கிறவனுக்கு எப்படி பதிலளிக்கலாம்? பிரத்யட்சமா பதிலளிக்கணும். உன்னை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யும் சொன்னாரு. உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதின்னு சொன்னாரு. உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணு சொன்னார். மலை உபதேசம் என்ன? உங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஜீவனுள்ள காரியம். யாரு சபிக்கிறவனை? இயேசு தேவநீதி, இயேசு தான் ஆசீர்வாதம். இந்த இயேசு சரித்து அவன் பேரை சொல்லி மத்தியசமாக கொடுத்தா அவன் என்ன சபிச்சாலும் உனக்கு பலிக்கவே பலிக்காது. சபிக்கிறவனை நீ சபிக்கிற பாரு, அங்கதான் தோத்து போனாய். நீயும் சபிக்கப்பட்டவன், அவனும் சபிக்கப்பட்டவன். அதுக்கு நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்து பிரத்யட்சமாய் பதிலளிய. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. இயேசு பழி வாங்குறாரு, எல்லாரையும் பழி வாங்குறாரு. எப்படி பழி வாங்குறாரு? பதில் எப்படி? ஜீவனையே கொடுத்து பழி வாங்குறார். அல்லேலூயா. அதான் பழி வாங்குதல், தேவனுடைய பழி வாங்குதல். ஜீவ சொல்ற ஜீவனத்தை இயேசு ஜீவன். நானே நல்ல மேய்ப்பு இந்த நாடுகளுக்கு ஜீவனையே பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கணும். உன்னை சபிக்கிறவன், உன்னை பகைக்கிறவன், உன்னை நிந்திக்கிறவன், உன்னை துன்பப்படுத்துகிறவன், உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, உன் குடும்ப ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாருமே சத்ரு, பகைஞ்சன் தான். அவனுக்கு சரி கட்டியிருந்தா உன் வாய்னெல்லாம் வீணாலா போடும், டைம் வேஸ்டாக போயிடும். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தத்தை கொடு. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடு. இயேசு விலையே போட முடியாது. அவர் சரீரத்துக்கு, அவர் ரத்தத்துக்கு விலையே போடும். வானத்தோட சகல அதிகாரி இருக்குதுங்க. அவருக்கு பரலோக ராஜ்யம் இருக்குதுங்க. அதை தீவிரமாக ஒரு நாள், ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், மாதம், வருஷம் 365 நாளும் இடைவிடாமல் பிசாசம் பகைக்கிறான். உனக்கே நீ பகைஞ்சன் ஆகிடுவ. கிறிஸ்துவை விட்டுட்டாவே உன்னை நீயே பகைக்கிறாய். அது தெரியுமா உங்களுக்கு? உன்னையே நீ ஜெயிக்க வேண்டும், உன்னையே நீ பழி வாங்க வேண்டும். அது என்ன பண்ணணும்? தேவனை போல பழிவா. என்ன தேவனை எப்படி தன் ஜீவனையே பிதாவை யுத்த தலகத்தர் இயேசு ரத்தத்தை மத்தியஸ்மாக வானத்தை சகல அதிகாரத்தை கொடுப்பார். என் பேர் சொல்லி தேவனை கொடுப்பார். அதுக்கு பாதம் முழு உலகத்து கூட
எனக்குள்ள இருக்கிற பிசாசு ஒய்ஞ்சானே இல்லையா, ஷாபு ஒய்ஞ்சிச்சு, தரித்திரம் ஒய்ஞ்சி, அவமானம், வெக்கம், பிசாசு சைன்யங்கள் எல்லாமே ஒய்ஞ்சு போச்சு. பாவம் டு மரணம் இல்லையா, மரணம் ஒரு பகைஞ்சேன். ஏசு நானே உடித்ததுனும் ஜீவனமாக இறைக்கிறேன். மரித்து போன ஒரு மரணனை கொண்டு வராங்க லாசருவே. அந்த மரணம் என்கிற அந்த பகைஞ்சனுக்கு எப்படி பிரச்சனை, நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக இயேசு உரித்திலும் ஜீவனமே கொடுக்குறார் பாரு. மரணத்துக்கு பேர் பிசாசம். மரித்தோலிருந்து ஒருத்தன் எழுந்து வரான். அதான் பழி வாங்குதல். மரணத்தை நீ எப்படி பழி வாங்குவாய்? இயேசு ஜீவனையும் உயிர்த்தையிலும் வைத்துதான் நீ பழி வாங்குவாய் மரணத்தை. கொரோனா கொள்ளை நோய் மரணத்தை கொண்டு வருது. அது எப்படியா ஜெயிப்ப? தம்மை பகைக்கிறவங்க பிரச்சச்சுவாய் பதிலளிப்பார். பகைக்கிற அந்த கொரோனா கொள்ளை நோய் மரணத்தை கொண்டு வர அந்த பருவம் எப்படி இயேசு ஜீவனை உயிர்த்தையிலையும் ஏன் பேர் சொல்லி தேவத்திற்கு ஆதாமது முழு உலகத்துக்கு கொடுக்க கொரோனா கொள்ளை நோய் மரணம் ஒழிக்கப்படும். அப்போ உபாகமம் 7:10 தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரச்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், இந்த வியாதியை அழிப்பாய், இந்த சாபத்தை அழிப்பாய், அந்த மரணத்தை அழிப்பாய், அந்த தரித்திரத்தை அழிப்பாய். இப்போ தரித்திரம் என்கிற அந்த பகஞ்சனை எப்படி, தரித்திரம் என்பது சுருட்டு, அது ஏதே நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு ஷாகவே உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த தரித்திரம் என்கிற அந்த பகஞ்சனை எப்படி பழிவாங்க? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவன் எவ்வளோ ஐஸ்வர்யம், கொஞ்சம் கொஞ்சமா பில்கேட்ஸ் ஐஸ்வர்யம், முகேஷ் அம்பானி ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. பிதாவாகி இயேசுவை தந்துள்ள வெத்தியை கொடுத்தார். வானத்தோட சகல அதிகாரத்துக்கு எல்லையற்ற தேவனுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது தரித்திரம் என்கிற பகஞ்சனை நீ பழிவாங்குகிறாய். ஒரு நாள் என்ன வாழ்நாள்லாம் செய்ய வேண்டாம். ஆடு மேய்க்கிற தாவீது பெரிய ராஜாவாகிறான். டன்னு கணக்கில் பொண்ணு சபதரிக்க வைக்கிறான். இந்த ஏழையை கூப்பிட்டானா, ஏழையாகிய கொஞ்சம் ஆடுகள் மேய்த்த தாவீது கத்திரையை கால சூத்த துதிய போது வாய்ந்த துதிய சோத்தார ஜீவரத்தம் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி மூலமா தேவன் உலகத்து ஏழையாகி அந்த தாவீது கொஞ்சம் ஆடுகள் மேய் பெரிய ஐஸ்வர்யவானா ராஜாவா மாறுறான். விக்கிரங்களை செஞ்சு அதை பெயிண்ட் அடிச்சு வித் இந்த ஆபிரகாம தேவனோடு சஞ்சரித்து பள்ளிப்பீடத்தை கட்டி ஒரு பைதோடு தேவன் தரக்கூடாது. அவன் பொண்ணு வெள்ளிமான சீமானாய் மாற்றப்படுகிறான். பூமி தாங்கக்கூடாதபடி பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டாகிறது. அவன் என்னையா செய்த ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்றதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். அதான் இயேசு கிறிஸ்து. தரித்திரம் சிதறடிக்கப்படுகிறது. ஒரு நாள் என்ன வாழ்நாளெல்லாம் அப்படி இருக்க வேண்டும். செய்து பார், தரித்திரம் நிற்குதா, ஐஸ்வர்யம் வருதா பார், ஐஸ்வர்யம் வாசலை தட்டுதா பார். இயேசுவின் ஐஸ்வர்யங்க உணர்வுபூர்வமாக கொடுங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. தரித்திரத்தை நீ பழிவாங்குவாய். வியாதி இயேசு ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவகன், தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வியாதி பட்டு போகும். இயேசுவின் சரீரம், அது அருமருந்து துருமருந்து ஜீவரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது வியாதியை நீ பழிவாங்குவாய். அல்லேலூயா. வியாதி வந்துச்சே, கிறிஸ்துவ விட்டுட்டு நீ ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டலாக லட்சமாக செலவாகும். அந்த ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன், இந்த ஸ்கேன், அந்த ஸ்கேன் போனால் பில்லெல்லாம் லட்சக்கணக்கில் வருது ஹாஸ்பிட்டலில் போனாங்க. ஆனால் கிறிஸ்து இல்லாமல் ட்ரை பண்ணுறேன் போ, ஓரளவு தான் அது. ஆனால் கிறிஸ்து அருமருந்துக்கு ஒரு ஜீவரத்தம். வியாதியை பழி வாங்கணுமா? அது எந்த வியாதியான கட்டும். ஏசு வியாதியை பழி வாங்கினாரு. மத்திய மாற்று நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவரத்தத்துக்கு தான் எல்லா திமிர்வாதக்கார விடுதலை, லேகியோன் பிசாசு 2000 பிசாசு விடுதலை, 38 வியாதியஸ்தர் விடுதலை, திரளான வியாதியஸ்தர், குஷ்நோய்கள், சவநோய்கள், எல்லா வியாதியஸ்தர் வெளியில் ஆக்குறாரு. வியாதியை பழி வாங்கணும். அது என்ன? ஜீவசரீரம், ஜீவரத்தம். இந்த அப்பத்தை புஷி திராட்சம் நித்திய ஜீவனந்து உச்சந்திருந்து உள்ளங்கால் இயேசு சரி, இயேசு ஆற்று, இயேசு லங்ஸ், ஜீவரத்தம், ஜீவவா. தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுப்பது தான் வியாதியை பழி வாங்குவது. மரணத்துக்கு இயேசு உழித்தெய்தல் ஜீவனம். தேவன் தனக்கு உழித்தெய்தல். மரணத்தை நீ வெல்லுவாய். பாதாளத்தை பழிவான பரலோக ராஜ்யம். பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை, தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு பரலோக ராஜ்யத்தை பழிவாங்குவாய். அல்லேலூயா. அப்போ தம்மை பகைக்கிறவருக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். நீ அறிஞ்சா மட்டும் போதாது, அதை செயல்படுத்த. காட் பேட் பாட்டில் அவர் கரெக்டாக தான் செய்கிறாரு. தாமதியாமல் பிரத்யட்சமாக கொடுக்குறாரா இல்லையாம்மா? கொடுக்குறாரா இல்லையா? நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். அந்த ஜீவனை குத்துறாரு பாரு. ராத்திரி போகணும்
குசலமே விசாரிக்கிறேன். நான் மத்திய மார்க்லூக்கா யாரை பாரு எவர் ஆதாம் மூலமா பிறந்து வந்தேன் உள்ள பகஞ்சா இருக்கிறான் பிசாசு. நன்மை தீமை அறியத்தக்க ஆவி உன் குடும்பத்தார் உன் இனத்தார் சொந்த பந்தம் பெத்த பிள்ளை கட்டின மனைவி பெத்த தாய் எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து வந்து எல்லாம் பகஞ்சர்கள் தான். நீ பாதுகாக்கப்படணும். உள்ளகிற பிசாசுங்கிற அழிக்கணும். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையும் பரிசு மத்திய மார்க்கு ஓடி ஓடி கொடுக்குறாரு இல்லையாம்மா. அதுதான் பழி வாங்குதல். நம்ம பழி வாங்கினாக்கா ஜீவ மார்க்கத்தை விட்டுறோம். ஜீவத்துக்கு நன்மை தீமையில் போய் சுய நீதியில் போறான். நீ என்ன பெரிய நான் என்ன தப்பு கோதாலியான வீடு அல்லையா அடிக்கிறது வரைக்குது பகைக்கிறது சபிக்கிறது இப்படி பழி வாங்கின்னு இருப்பான் மனுஷன். ஏசு அப்படி பழி வாங்க மாட்டான். தேவன் ஜீவன் சரி தன்னையே கொடுத்து விடுவார் சத்ருக்கு. நானே நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கூட திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ண படம் வந்தேன் ஒரே போடு ஒய்ஞானே பிசாசு பகஞ்சனாகிய பிசாசு. அதான் சொல்றாரு யோவான் 7:10 தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார். மோசே பார்வோன் என்ன பண்றான்? ஜீவனை காசை பார்க்கறான். தம்மை பகை யூத குலத்தையே பகைச்சு என்ன பண்றான்? 430 எகிப்துல ஜீவனை கசமாய் கேட்கிறான். அந்த மோசே என்ன பண்றான்? வாதை விட்டு பார்க்கறான். அது நல்ல அந்த மெத்தட் இல்லை. மோசே என்ன வாத குத்தாலும் அந்த மோசே என்ன பார்வோன் என்ன பண்ணல? கடின இதையும் மாறவே இல்லை. கட்சியில 10வது வாதம் சொன்னாரு. மோசே இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா. நான் ஒரு மெத்தடு சொல்றேன். என்ன மெத்தடு? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இடு. இதுதான் என்னுடைய யுத்தம். இதான் நான் பழி வாங்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி பழுதொற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கும். 1 வயதோட ஆண். அது பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த பழுதொற்ற ஆட்டுக்குட்டி அது 1 வயது. அது ஆண் ஆட்டுக்குட்டி. இயேசுவை அம்புக்குறியிட்டு காட்டுகிறது. அந்த இயேசு ஒரு ஜீவாட்டுக்குட்டி. பழுதொற்றவனா ஜீவன் உள்ள இயேசுவை படி இயேசு ஜீவன். அதை அடிச்சு நிலைக்கால் பூசு. நிலைக்கால் சிலுவை குறிக்குது. தேவனுக்கு தனக்கு பார்வோனுக்கு முழு உலகத்துக்கு அடிச்சு பூசு. இதுதான் நான் பழி வாங்கிறது. அதை கருத்தா மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க. என்ன நடந்தது? பழி வாங்குதல். பார்வோன் பிசாசோடு கூட்டு சேர்ந்துட்டான். பார்வோனும் பார்வோனுடைய ரதங்களும் பார்வோனுடைய பிரபுகள் எல்லாரும் மாண்டு போனார். இதுதான் என் தேவடைய பழி வாங்குதல். நீ செய்வியா? எடுத்துமே கோதால இறங்கல. பகைக்கு பகை காட்ட சபிக்கிறது சபி நிந்திக்கிறது எதனால்தான் கிறிஸ்தவன் தோல்வி அடைகிறது. ஊழியக்காரன் தோத்து போறான். நாடு செய்யல, ஊடு செய்யல, அரசியல்வாதி செய்யல, சுயநீதி அநீதி மாம்ச சிந்தியே காட்டுறது. சபைகள்ல சபையா பிசாசு ஜெயிக்கிறான். வியாதி சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமா இருக்குது. பழி வாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன். அந்த கிறிஸ்துவோடு கூட நீயும் இணைந்து கொள். காட் வேட்பாட்டில் அவர் பழி வாங்குறாரு. மேன் வேட்பாட்டில் செய்ய. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறாருன்னா நீ ஜீவனை குடியா. ஜீவனா இயேசு தான் ஜீவன். இயேசு சரி இயேசு ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்தத்தை தேவனுக்கு தனக்கு எதிராளிக்கு பகையாளிக்கு சபிக்கணும் ஆஸ்வதி பகைக்குள் நம்மை சத்துக்களை துன்ப ஜபம் பண்ணு உம்முடைய நாம் உம்முடைய ஜபம் பண்ணு இதை செய்கிறாருன்னா நீ அதே செய். ஜெயிப்பதை பார்ப்பாய். சத்ரு சிதறி ஓடுவதை பார். அதுதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, தாவீது, ராஜாத்தி பழைய ஏற்பாட்டிலே செய்தார்கள். அல்லேலூயா. காரியம் மாதலாய் முடிந்தது. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பிரத்யட்சமாய் தாமதியாமல் செய். தீவிரமாய் செய். உப்பேடு செய். இந்த செய்தி கேட்கும் போதே உனக்கு விரோதமாய் பிசாசு பகைஞ்ச பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை ஆதாம் வழியா கொடுத்திருக்கிறான். அவன் பகைஞ்சனா கொள்ளுகிறவன் திருடுகிறவன் வாழ்க்கையை உன் எதிர்காலத்தை உன் சமாதானத்தை உன் ஐஸ்வர்யம் திருடிட்டு இப்போ இந்த ஸ்பாட்ல ஒவ்வொரு நாளும் திருடிட்டு இருக்கிறான். அதை பிரத்யட்சமாய் தாமதியாமல் பதில் செய்ய இயேசு சார் வானத்தோடு சகல இயேசு சரீரம் தேவி நீதி உயிர்த்ததில் பாவம் மண்டி பிறச்சு இயேசு சாமட வாக்கு தத்தங்களை உன் பேர் சொல்லி உன் மனைவி பிள்ளைங்க பட்டணம் தேவனுக்கு தனக்கு முழுவதும் மத்தியஸ்மா கொடுத்து பிசாசிக்கிரியை பழி வாங்கியா. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரச்சமாய் பதிலத்தை அவர்கள் அழிப்பார். உனக்கு விரோதமாக பிசாசுக்கு அழி வியாதியை சாபத்தை மரணத்தை தரித்த பாதாத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளே வா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்துங்கள். அதுதான் கிறிஸ்துவின் பழி வாங்குதல். அல்லேலூயா. பிசாசுங்கிரி அழிந்தே போகும். பிரியமாவளே, நீங்க பழி வாங்கினா மாம்சத்தில் போய் நன்மை தீமை அறியத்தக்கல பழி. நீங்களும் தோத்து போவீங்க. அவனும் பகைஞ்சனா இருப்பான். 2 பேர் அடிச்சுட்டு வேண்டியதுதான். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து அந்த கிறிஸ்துவின் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும்
அவன் இலக்கத்தை தேவனுக்கு உன் பக்கத்தில் 1000 பேர் உன் பக்கத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ 1000 16 பேருக்கு என்ன பண்ற? கிறிஸ்துவின் ஜீவனை தர, தேவ நீதிட்டு உயிர்த்தல் தர, பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனை தர, பிதாவாய் உன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஆவின் வாய்நலெல்லாம் கொடுக்கிறாய். எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறாய். கல்வாரிசியில் முழு உலகத்தை தரித்திரத்தை ஏற்றுட்டாரு. மேஜிக்கல் உண்மைங்க. நமக்கு ஒரு மாதிரி காட்டார். அட்ட தெரிந்த கை ஓட்ட கை போயிடுச்சு. உன்ன மாதிரி பாவம் மாதிரி அதை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். எப்படி போய் வாங்கினார் பிசாசை? யாராவது சபிச்சாரா? யாராவது நிந்திச்சாரா? 3 நாளில் பிசாசின் தலையை நினைச்சு வானத்தோட சகல அதிகாரம் அவர் பாதப்படியில் வந்தது. 3ஆவது நாளில் பிதா கைவிட்டார். பிதா மேலே கோபம் கசமா இருந்தாரா? காட்டிக்கு தெய்வ பகை கசம் காட்டினாரா? ஈட்டால் குத்துறவன் காரியத்து பகையும் கசம் காட்டி எப்படியா போய் வாங்கினாரு ஏசு சிலுவையில்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி ஜீவ சர்றம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாங்க. திரு விருந்து பரிமாறுறவர். ராஜாத்தி ஆகாஸ்வர ராஜா காமானுக்கு விருந்திலே திராட்சரசம் பரிமாறுவர். கொள்குதா மலையில் அகில உலகத்தை எல்லா ஆகாஸ்வர ராஜா எல்லா ஆமானுக்கும் ஆதாம் வழியாக பிறந்தது எல்லாருக்கும் ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அதாயா பழிவாங்குதல், தேவனுடைய பழிவாங்குதல். 3 நாளுங்க உலகத்தில் அத்தனை பிசாசம் ஆயிடுச்சிட்டாரு. தீவிரமாக செஞ்சார், பிரச்சமாக செய்தார், தாமதிக்காமல் செய்தார். நீயா செய்ய மாட்டார்? ராத்திரியும் பகலும் ஒரே நாடு செல்ல ஊடு செல்லார் செல்வா செல்ல பேர் ஊடிக்காராங்க. சரி இவர் தப்பு அது தப்பு இது லொட்டு லொசு இதே பேச்சு காலம் நேரம் வீணாக போச்சு. மாம்ச சிந்த சபையாக பிரச்சனை போராட்டம் வியாதி வறுமை தரித்திரம் பாடு அவமானம் வெக்கம். ஒரு விசுவாசி மேலே இன்னொரு விசுவாசி பார்க்க சுயநீதி போராட்டம் பெருமை போட்டி பொறாமை எல்லாம் சபையில் மாம்சக்கிரியெல்லாம் போயிடுச்சு. கிறிஸ்துவின் ஜீவனை பரிவில் தேவனுக்கு தனக்கு குடும்பத்தார் என்ன தத்தை மாம்சமான அவர் கொடுக்கறது கிடையாது. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம். ஏசு ரொம்ப மோசமாக இருக்குது. நல்ல மீப்பத்தனவாளி ஜீவ சத்திய இயேசு சாப்பிட வாக்கத்தை கொடுத்தியா? யாருக்காவது கொடுத்து ஏசு ஏற்று ஞானத்தான போயிட்டு ஒவ்வொரு மாதம் திருவிருந்த அப்பத்தின் திராட்சை மானம் பண்ணியே அந்த ஜீவ சத்திய இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை பிதாவாகி உணர்வுபூர்வமாக கூட ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து என்ன எவ்வளோ பிசாதான் தெரியும். என்னையும் சேர்த்தான் அல்லேலூயா. அதனால் அன்பாவிலே தீவிரமாய் நாம் மாற்றப்படுவோம், மாறிக்கொள்வோம். அப்போ தம்மை பகைக்கிறவனுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாக பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடுவார். மோசே பஸ்காட் ரத்தத்தை நிலைக்காலில் பூசுற பஸ்காட் இதோடு நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். ஜீவ பலி, ஜீவ சர்ற ஜீவரத்தம். பார்வோனு பிசாசோடு இணைந்தான். பிசாசு அழிக்கப்படும் போது பிசாசோடு இணையனும் அழிஞ்சு போனான். பார்வோனு சமுத்திரத்தில் போய் மாண்டு போனார்கள். ஆனால் தான் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்தோம். அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவன் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமானவர். அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை இயேசுவின் சரி இயேசு ஆவியின் படி செட்டில்மெண்ட் ஒவ்வொரு நாளும் எழுதி கொடுக்கும். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம். அப்போது பழி வாங்குவதும் பதிலளிப்பது எனக்குரியது. எப்படி பழி வாங்குவார்னா கிறிஸ்து இயேசு ஜீவன் பருவதும் மத்தியஸ்தமாக கொடுத்து பழி வாங்குவார். உபாகம் 32:41 படி உபாகம் 32:40 வசனம் சொல்கிறேன். இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. நம்ம வசனத்தை வாசித்து முடிப்போம். உபாகம் 32:41. அது மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். கொலை உண்டும் இல்ல அந்த வசனம் 41. மின்னும் என் பட்டயத்தை சரி பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி பகைகளுக்கு என்ன பண்ணுவேன்? பதில் அளிப்பேன்றார். அல்லேலூயா. எப்படி பதில் அளிப்பாரு? கிறிஸ்துவின் ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தாதான் பிசாசை நீ பழி வாங்க முடியும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிசாசு உன்னை அழிக்க வர்றான். நீ ஜீவனுக்குள்ள இருக்கிற உன்னை தொடவே முடியாது. ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை பிசாசு கொடுத்தீங்கன்னா ஜீவன் மரணத்தை அபாலிஷ் பண்ணிடும். சாபத்தை அபாலிஷ் பண்ணி அளவற்ற ஐஸ்வர்யம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம். அப்போ சத்துருக்கள்னாவே ஆதாமின் சிந்தை மரம். நன்மை தீமறியத்தக்க காரியத்தை பழி வாங்கினா நீ ஜீவ விருட்சத்தின் கனியே கொடுக்கணும். அல்லேலூயா. நன்மை தீமறியத்தக்க கனியிலே நாளும் போய் காலமெல்லாம் இருந்தனாக்க பிசாசு உன்னை பழி வாங்கி உன்னை அடித்து கண்டாச்சி இரும்பு வச்சுல பாதாள வழி இழுத்தும் போயிடுவான்.
அதுதான் இயேசு தீவிரமாய் ஆதாமுக்குள் பிறந்து நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்தா வாய்நாள பிசாச பழி வாங்கி சாபத்தை மரணத்தை வியாதி அசுத்தாவில பழி வாங்கி ஒரு வெற்றி பெறனாய் நீ மாறுவாய். அல்லேலூயா. அதனால பார்க்குறோம். அப்புறம் சங்கீதம் 10:4 படி. சங்கீதம் 10:4. சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சரி, நீர் பதிலளிப்பீர். என்னது? அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. கவனிச்சுட்டு என்ன பதிலளிச்சு என்ன ஜீவனை குத்துருவார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தையே குத்துருவாரு. அப்போ உபத்திரம் குரோதத்தை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. இயேசு மத்திய மாட்டு லூக்கா யோவான் எங்கு சுற்றி எங்கு பிசாசு வல்லவர்கள் அகப்பட்டிருக்கிறாங்க. ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க நன்மை தீமை அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் அதே தான். உபத்து குரோதி பார்த்து வேடிக்கை பார்த்து குசல விசாரிச்சு வரக்கூடாது. ஏசு போனா ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தையே கொடுத்து பதில் அளிக்கிறார் பாருங்க. மத்திய மார்க்லூகால் என்னம்மா பண்ணாரு? சும்மா வந்தாரு, ரெஸ்டே கிடையாது. 3.5 வருஷம் ஊழியத்துல எல்லாம் ஆதாம் வழியா பறந்துட்டாங்க. உபத்திரம் குரோதம் வேதனை துக்கம் பாடு நன்மை தீமறியத்துக்கு சாகவே எங்க பார்த்தாலும் பிசாசு வல்லவங்களாகப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாக்கா உலக கிறிஸ்தவர்கள் எல்லாம் புரட்சிகரமா மாறிடுவாங்க. ஒத்த ஒரு விசுவாசி கூட சும்மா இருக்க மாட்டாங்க. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவ சர்ற ஜீவனத்தை இயேசு சாமடவாத ஆதியாவில் எல்லா வாக்கு தந்த ஜீவன் இயேசுவே ஜீவன். அந்த இயேசு ஆதியாவில் ஜீவ வாக்கு தேவனுக்கு தனக்கு முழு சொன்னா பிசாசுகிரி 5 பாவத்தின் சம்பளம் மரணமே. வேதத்துல ஆதாமின் பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் 5 போடும். அப்ப நீர் பதிலளிப்பீர். அந்த நீர் கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து ஞானசாலை திருவிருந்தில் கிறிஸ்து ஜீவன் சார் ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு பதிலளிக்கணும். எப்படி பதிலளிக்கணும்? நியாயத்தை கூடாது. பண்ணுக்கு கல்லுக்கு கல்லு பல்லுக்கு பல்லுன்னு சேர்த்தே கொடுவான். அல்லேலூயா. நீயும் சாபம் ஆயிடுவேன். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய எதிராளி பகையாளியாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள பிசாசு பகஞ்சனா இந்த வேலை செய்யற சர்பத்தினால் தலைமையில் நல்ல மேய்ப்பனோடு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். 2000 பிசாசு ஓடிய பிடிச்சி பசுத்தாவி இறங்கிச்சு. பிசாசமான அந்த லேகன் பேச வஸ்திரம் தெரித்து சொஸ்த புத்தி அடிச்சு இயேசு பெரிய ஊழிக்காரனா மாத்திட்டாரு பாரு அவனை. அல்லேலூயா. பதிலளிச்சு உடனே பதிலளிக்கிறாரு. அப்புறம் சங்கீதம் 18:20. சங்கீதம் 18:20. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அப்போ பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் யாரு? எனக்குரியதுன்னாரு. பழி வாங்குதல் பதிலளித்தல் கிறிஸ்துவை கொடுத்தல் அப்படின்னு பாக்குறோம். சங்கீதம் 31:23. சங்கீதம் 31:23. சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பாராம். நீ எழுப்பியா இடும்பு செய்யறான உனக்கு விரோதமா? எப்படி பதிலளிப்ப? பகை கசப்புல இறங்கிடுவ நீ கோதால. இல்லையா? மனுஷன் எப்படிங்க பதிலளிக்கிறான்? ஒரு சத்துருவை, ஒரு எதிராளியை, ஒரு ஏமாத்துறவனை, ஒரு திருடனை, ஒரு மனுஷனுடைய ஜென்மம் ஆதாமுக்குள்ள பிறந்த எப்படி பதில்? பூர்ணமா சாபத்தை பாவத்தை பகையில இறங்கிடுறான். மாம்சி இந்த இவனும் தோத்து போறான், அவனும் தோத்து போறான், இவனும் அடிக்க அவனும் அடிச்சு இவன் அடிக்க அவன் அடிக்க இதுதானே நடக்குது உலகத்துல. ஆனா இவர் என்ன பண்றாராம்? பூர்ணமா இடும்பு செய்யணும். பூர்ணமா பதில் என்ன இடும்பு? பூர்ணமா தன் ஜீவனையே குத்துறாரு. இல்லையா? வானத்தோட சகல அதிகாரத்தை குத்துறாரு. இடும்பு செய்கிற அந்த ஆமானுக்கு விருந்து திராட்சை சித்தே குத்துற. இயேசு ரத்தம் 6 லிட்டர் ரத்தத்தை குத்துறா விருந்து வச்சு. பூர்ணமா என்ன ஆயிட்டான்? சத்ரு 5 போட்டான். இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை எதிராளி பகையாளி குத்து பாரியா. உனக்கு விரோதமா பூர்ணமா கொடு, அரையும் குறையமா கொடுக்காது இயேசு சரி இயேசு ரத்தத்தை. அப்போ
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். உனக்கு விரோதமாக இடும்பு செய்கிற வியாதிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், அசுத்தாளி பூர்ணமா இயேசு சாமோட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பூர்ணமா பதிலளி. அல்லேலூயா. அரைங்குறையமா பதிலளிக்காத. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகளே, ஆமாவுடைய சதி திட்டம் பூர்ணம் ஐங்கே போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்புறம் பஸ் காட் ரத்த தேய்ச்சி நிலைக்காலில் பூசும் போது என்ன விடும், இடுப்பு செய்கிற அந்த பார்வனுக்கு பூர்ணமா பஸ் காட் ரத்த தேய்ச்சி நிலைக்காலில் போடுறாங்க, பூர்ணமா அழிஞ்சு போட்டான் பார்வன விஷயானியும். கோலியாத்து அவன் யாரு, பெலிஸ்தியன். அப்படியே ராட்சத மாதிரி வரான். தாவீது பூர்ணமா நீயோ நிதி சேனி கத்துல நாமத்தினாலே போறான் பாருங்க. அதான் பூர்ணமா இயேசுவின் நாமத்தை பூர்ணமா கோலியாத்து கொடுக்கணும். பூர்ணமா அழிஞ்சு போடுவான் கோலியாத்து. அல்லேலூயா. அவன் பெலிஸ்தியன் ஆதாம் மூலமா பிறந்தவன், பிசாசோடு இணைஞ்சு வரான். பிசாசு அழிஞ்சான், அவனோடு கூட்டு சேர்ந்து கோலியாத்தும் அழிஞ்சு போறான். புரியல? நீ கிறிஸ்துவோடு கூட தாவீதுல நீயோ நீ நின்று இயேசுவின் சேனை கத்துடைய நாமத்தினாலே போதும். அதான் நாமத்தை கொடுக்கணும். கர்த்தருடைய நாமம் பிசாசு பேசா. அதான் பகைக்கிறவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை கொடு. அப்போ பிதாவாகி தேவன் என்ன பண்றாரு, இயேசுவாகி அந்த நாமத்தை சத்துருக்களுக்கு தேவனுடைய ஜீவனை பழி குத்து பிசாசை பழி வாங்குறாரு. நீ மாம்சத்துல போய் கெட்டு போவாதே, அழிஞ்சு போவாதே. கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பூர்ணமா பதிலளி. என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு என்ன கிறிஸ்துவின் அன்பு உண்மையானவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். இடும்பு செய்கிறவன், உன்னை நிலத்தை அபகரிக்கிறவன், அவனெல்லாம் நினைச்சு பகையும் கஷ்டமா இருக்காது, பிரச்சனை ஓழாது, பிரச்சனை தெரியும். அவன் இயேசு சார் முழங்கால் படிக்கிட்டு வானத்தோட சகல அதிகாரம் பரலோக ராஜ்யத்தை அவன் பேர் சொல்லி வானத்தோட சகல கூட கொடுக்க சொல்லி பாருங்க. ராத்திரி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசுவின் சரீரம், இயேசு சாப்பிட அவன் பேர் சொல்லி அவன் மனைவி, பிள்ளைங்க பேர், குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார், எத்தனை அதிகாரிகள் யாரெல்லாம் உனக்கு இடுப்பு செய்யறாங்களோ, உங்க விரோதமா இருந்தவங்க பகைக்கிற இயேசு சாப்பிட வாகத்தை வானத்தோட சகல பஸ்பாட் ரத்தம் கர்த்தருடைய நாமம் ஆதியோடைய ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவவானம் தேவனுக்கு தனக்கு முழுவதும் அவன் பேர் சொல்லி மத்தியஸ்மா கொடுக்க பசுத்தா தேவதை கிரியை செய்யாம இருக்க மாட்டாங்க. தேவன் தம்மை பதிலளிக்க மாட்டார். அதை விட்டுட்டு மாம்சத்துல பயந்து போய் இடுப்பு செய்யணும்னு பார்த்து கவலைப்படுறது, வெறுப்படிக்குது, சோர்ந்து போறது. கிறிஸ்துவ விட்டுட்டு நீ நீ கூட பயப்படவே இல்லை, சோர்ந்து போய் எதிர்த்து எல்லாம் மாம்சம் போயிடுச்சு. வெறுப்பு, கசப்பு, பகை எல்லாம் மாம்சம் சேர்ந்து உனக்கும் மரணம், அவனுக்கு சாபம். அல்லேலூயா. ஜெயிக்க முடியாது உலகத்தை, பிசாச, மாம்சத்தை, பாதாளத்தை. அப்போ சங்கீதம் 31:23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையான தர்க்க இடும்பு செய்து பூர்ணமாய் பதிலளிப்பார். அடுத்து சங்கீதம் 35:19 மார்க்ல பூர்ணமா பதில திருடன் கொள்ளும் அழிக்கும், நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிபூர்ணம் பூர்ணமா ஜீவனை கொடுக்குறேன். இயேசு சரியா வானத்தோட சகல பூர்ணமா பிசாசு யாவரும் இப்படி ஆகிறார். சங்கீதம் 35:19 வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என்ன நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் 35:19 நிறைய வசனங்கள் கண்டாளத்துல போயிட்டு பாருங்க. வீணா எனக்கு சத்துருக்களாயினவர்கள் என் நிமித்த சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கன்சிமாரில் இருப்பார்களாக. அடுத்து சங்கீதம் 94:2 சங்கீதம் 94 பூமி நியாயாதிபதி நீ எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். சங்கீதம் ஏசாயா 34:8 ஏசாயா 34:8 அது கர்த்தர் பழி வாங்கும் நாள், சியோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். எது கர்த்தர்? அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு நாளும் நீ பழி வாங்குறனால கர்த்தரை பிசாசை பழி வாங்கணும். எப்படி பழி இயேசு ஜீவன் பழி காலையிலேருந்து நைட்டு தூங்குறவில்லை. ஒவ்வொரு நாளும் நீ பிசாசை பழி வாங்கிட்டே இருக்கணுங்க. ஆமா, பழி வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாக்கா அவன் அவன் சும்மா அவன் பாவத்தின் அவன் சுயநீதி அநீதி குத்துருவான். ஜீவ விஷயத்துக்கு நீ விட்டாவே உடனே நன்மைத்தையும் அறியத்தக்க உன்னை பழி வாங்கி உன்னை அழிச்சு யூஸ்லெஸ் ஆகி பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் வச்சிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீ பழி வாங்குற நாள் பிசாசை பழி வாங்குதல். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்க பிசாசுங்கிற அழிவதை பார்ப்பாய். தாவீது வர விருத்தியாடினான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் சங்கீதம் 35:4
ஐயோ, மனம் மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் உங்கள் தேவன் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். எப்படி வந்தார்? கல்வாரி சிலுவையில பிதாவாகிட்டேன் எப்படி பதிலளிச்சாரு? அப்படியே மலையை நோண்டி எழுப்பிச்சாரா? உலகத்தின் பாவத்தை சாபத்தை மனத்தை தரித்து கொள்குதா மலையிலிருந்து தேவனுக்கு தனக்கு மூடு கொடுத்து இயேசு ஜீவன் வானது சகல அதிகாரத்துக்கு தான் பயவாங்கினார். 3 நாள் பிசாசுங்கிரி அங்கே போச்சு. அல்லேலூயா. பதிலுக்கு வந்துட்டாரா? இப்போ உள்ள இருக்கிற அருணுகளை பிதா குமார், என் பிதா ஜீவன் குமார் ஜீவன் ஜீவ சஞ்சாரியாகணும். ஜோயே ஜீவன் நன்மை தீமை எறியத்தக்கவனாக ஜீவ விசுக்கணியில் இருக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாய்நாளெலாம் கொடுத்து சத்துடைகளை பழி வாங்கணும். சரி, முடிஞ்சிச்சு கதை. கதை இல்லை, சத்தியம் முடிந்தது. அல்லேலூயா. ஜெபம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் யோவான் 7:14 7:24 யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது இயேசு தம் வாயால சொன்ன வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது முக்கியமான வசனம். மனுஷன் தோற்றத்தின்படி தான் தீர்ப்பு. தோற்றத்தின்படினா அவன் செய்ததின்படி தீர்ப்பு செஞ்சு இவனே சபிக்கப்பட்டவனா இருப்பான். நீதியின்படி தீர்ப்பு செய்யணும், அவன் என்ன செஞ்சாலும் தெரியும். தேவனி நல்ல மேய்ப்ப தன்னோடு ஜீவனையே கொடுப்பான். எல்லாம் பாவம் செஞ்சுட்டு தேவ மகிமேற்று போனவன் உனக்கு விரோதமாக தான் வரான். அதுக்கேற்றபடி தீர்ப்பு செய்தால் அது தோற்றத்தின்படி தீர்ப்பு. நீ படுதோல்வி அடைவாய். அப்போ ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிமேற்று உனக்கு விரோதமாக வருகிறது. நீதியின்படி தீர்ப்பு. நானே இயேசுவே நீதி. அவர் தேவ நீதியின்படினா ஜீவனையே கொடுத்து தீர்ப்பு செய்யணும். தேவன் தனக்கு உலகத்தை நீ பாதுகாக்கப்படுவாய், நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயப்படுவாய். இப்போ இயேசு தேவ நீதியின்படி தான் தீர்ப்பு செய்தார். அதாவது விபச்சாரத்தை ஒரு சிறிய கண்டுபிடிச்சாங்க. தோற்றத்தின்படி என்ன பண்ணுறாங்க? மோசே நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் கல்லெத்துக்குனானுங்க. இயேசு அங்கே வராரு. ஆமாம்பா, விபச்சாரம் பண்ணிட்டா போட்டு தள்ளு அப்படின்னு நான் சொன்னார். நீதியின்படி தீர்ப்பு. நீதின்னு என்னது? நானே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசு. என்ன நீ தேவ நீதி. அந்த தேவ நீதியின்படி தீர்ப்பு என்னன்னா, அவள் பாவம் செஞ்சிட்டா, விபச்சாரம் பண்ணிட்டா, கல்லெறிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் ஆதாம் 2 முழு உலகத்துக்கு கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. என் தாய் என்னை நீயே பாவம் செஞ்சிருக்கிற, கல்லெறிட்டா தோட்டத்தின்படி செஞ்சா உலகத்தில் ஒத்தனை விட கூடாது. இவன் இந்த விபச்சார தெரியுமா உலக அத்தனை பேர் என் தாய் என்னை பாவத்தில் கருத்துச்சான் உலகத்தையே கல்லெறினா. அதுக்காக நான் வந்தேன் நீதியின்படி தீர்ப்பு செய்ய வந்தேன். அந்த நீதியின்படி தீர்ப்பினது ஜீவனையே கொடுக்குறேன். நானே நல்ல மேய்ப்பு தன் ஆடுகளுக்கு ஜீவனையே. அந்த விபச்சார சிரிக்கு போய் இனி பாவம் செய்யாதே அவர் ஆண்டவலேன்னு சொல்றா. அந்த விபச்சார ஸ்பிரிக்கு என்ன பண்றார்? தன் ஜீவனையே கொடுக்குறார். இயேசு ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு சுத்திகரிக்குது. உடனே பாரு எல்லாம் கல்ல கீழே உங்களில் பாவம் இல்லாதவனு கல்லெறிக்கிறவங்க ஒருத்தனும் இல்லை. எல்லா சிறியவனும் பெரியவனுக்கு போட்டு ஓடிட்டானுங்க. இப்படி தீர்ப்பு செய்யணும். விபச்சாரம் செஞ்சுட்டாவா தப்பு தான், அது சரின்னு சொல்ல வரல. ஆனால் கல்லெறிஞ்சு கூட செத்து நேராக நரக்கத்துக்கு. அதுக்காக நான் வந்தேன். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படிக்கே வந்தேன். உலகத்தை ரட்சிக்கணும். உலகத்துக்கே நான் ஜீவனை கொடுக்கணும். ஜீவ சொல்கிறேன், ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தான் உள்ள விபச்சார ஸ்பிரிட் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் அவன் பாவம் செய்ய மாட்டான். இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு. ஆத்தேனா இனி தேவ நீதியே செய், கிறிஸ்துக்குள்ளே வாழி. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இரு. விபச்சார ஸ்பிரிட் ஒன்று நெருங்காது. அல்லேலூயா. ராத்திரி பகலும் கொடியானது திராட்சை செடி நிலத்திற்கு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாகத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இரு. பரிசுத்தாவியானவர் தேவத்தோடு வருவார்கள். நீ பரிசுத்தமாக்க இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ. அதான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சா டக்கு நியாயம் தீர்த்துட்டே இருக்க வேண்டியதான் காலமெல்லாம். நீதியின்படி தீர்ப்பு யாரோ நீ குசலமே நல்ல மேய்ப்பு தன்னோடு ஜீவனி வானத்துக்குள்ள சகல தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து போறதுலாம் எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்ததான். ஆப்பிரிக்கா போனால் தெரியும், ஐரோப்பா போனால் வடாகம் தென்னாப்பிரிக்கா எந்த நாடு எந்த ஏதாச்சும் காட்டுவார் எல்லாம் தோட்டத்தின்படி பாவம் செஞ்சுவேன். நியாயத்து இருந்தாக்கா சுய நீதி. அதுக்கு பேர் நீதின்னு பண்ண இயேசு ஒரு தேவ நீதி. எப்படி தீர்ப்பு செய்ய? பாவத்தின் சம்பளம் மாறணும். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு நீதி பிசாசை தொத்தி பிசாசை பை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதுதான் சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டார். ஜெபம் பசுத்து பிதாவே, இந்த அருமையான நாளில் தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்து தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பழி வாங்குதலும்
ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பதிலளிப்பதும் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கீங்க தாவே. நீர் பழிவாங்குகிற தேவன், பதிலளிக்கிற தேவன், பிரத்யட்சமாய் பதிலளிக்கிற தேவன், தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிக்க தம்மை பகைக்கிறவங்க நானே நல்ல பிதாவாக இயேசுவை இயேசு சார் இயேசு வானத்தில் சகலதை மத்தியஸ்தமாக கொடுத்து தேவனுக்கு தான் பூமிகளை பிசாசுகிரி அழித்து பிசாசை பழிவாங்குகிற தேவன். அந்த கிறிஸ்து எங்களுக்குள்ளே இயேசு சார் இயேசு எங்களுக்குள்ளே எங்களுக்கு குருவமாக இருக்கிற பிசா என் குடும்பத்துக்கு சுற்றி எல்லா ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசை பழிவாங்க இயேசு மத்திய மாட்டுக்காக எங்கு சுற்றி நல்ல மேம்பட்ட நாடுகள் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். தேவன் தனக்கு ஆதம் பிசாசுகிரி அழிந்து போய் பாவத்தில் சாப்பிட மாத்திரம் விடியலாக்கப்படுகிறார்கள். இனி பாவம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சொல்லி போய்கிறதாவே இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் சுவேசராமன், பரிபூர்ண ஜீவன், SAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி அளவில் இந்த இடத்துல ஆராதனை நடைபெறுகிறது. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். வேலூர் பகுதியில் இருப்பீர்கள், என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 13/6/2021 இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேட்ட உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தை வாழ்த்துகிறோம். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர். துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெண்ணாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7395866648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வேன். இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். இந்த கடைசி கால ஏப்பில் நீங்கள் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாதுங்க, தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. இயேசுவை கொடுத்துட்டு தீர்ப்பு பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இயேசு சாப்பிடவாக தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. பிசாசை நீங்கள் பழி வாங்குகிறீர்கள். சாபம் பாவம் மரணத்துக்கு பாதல் போய் தேவாய் ஊற்றப்படுகிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, எஸ்ஸர், ராஜாத்தி, தாவீது பழைய ஆட்டுவிட்டு ரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் உலகத்தை கலைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். இதோ உலகத்தை தேவாட்டுக்குட்டி அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வாழ்நாள் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துங்கள், தாமதியாமல் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 13/6/2021 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் SAG திருச்சபை, சோழவரம் பகுதியில் ஆன்லைனில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.